இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் உங்கள் முன்பே உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இன்று காலை கழக தலைவர் அவர்களும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கழக நிர்வாகிகளும் மொழிப்போர் தியாகிகள் நடராஜன், தாளமுத்து அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று எங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வீர வணக்கம் செலுத்திவிட்டு இன்றைக்கு திருவொற்றியூர் நடக்கக்கூடிய இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே நான் பங்கேற்கின்றேன். இன்றைக்கு இந்த திருவொற்றியூர் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நம்முடைய கழகத்தின் சார்பாக மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க கூட்ட நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு உரை நிகழ்த்த இருக்கின்றார். இப்படி உலக வரலாற்றிலேயே தாய்மொழியை காப்பதற்கு நூற்றுக்கணக்கான பேர் உயிரை தியாகம் செஞ்ச வரலாறு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய தமிழ் மண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த தியாகிகளையும் அவர்கள் செஞ்ச தியாகத்தையும் போற்றுகின்ற வகையில் அவர்களுடைய தமிழ் உணர்வை அடுத்த தலைமுறைக்கு நாம எடுத்து செல்லுகின்ற வகையில் இன்னைக்கு இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க வருடா வருடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் நடக்கின்ற இந்த மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய இளைஞரணியின் செயலாளராக நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இளைஞரணிக்கு எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி, பெருமை. சென்ற 2024 ஆண்டு கழக தலைவருடைய கட்டளை ஏற்று தமிழ்நாடு முழுக்க பேச்சு போட்டி நடத்தி சிறந்த 200 இளம் பேச்சாளர்களை தலைமை இடத்துல ஒப்படைச்சோம். இந்த வருடம் அந்த இளம் பேச்சாளர்களும் இந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பங்கேற்கிறாங்க. இன்றைக்கு இந்த மேடையில் கூட தம்பி டெக்சன் ரொமாரி அவர்கள் உங்கள் முன்பு சிறப்பாக பேசினார். இப்படி 200 தம்பி தங்கைகள் நம்மால் அடையாளம் காணப்பட்டு, இளைஞரணியால் அடையாளம் காணப்பட்டு இன்றைக்கு மெருகேற்றப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மொழிப்போர் தியாகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து இந்த மேடையை நானும் பகிர்ந்துக்கிறேன். மொழிப்போர் பத்தி அவங்க சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. அந்த பெருமையோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்கின்றேன். எனவே இந்த வாய்ப்பை தந்த தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுதர்சனம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாணவர் அணிக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியோ நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த கூட்டம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம். தந்தை பெரியார் காலத்தில், பேரறிஞர் அண்ணா காலத்தில், நம்முடைய கலைஞர் காலத்திலையும் இந்தி திணிப்பு வந்தது. அப்ப நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேரும் களத்தில் நின்னாங்க, போராட்ட காலத்தில் நின்னாங்க. அன்னைக்கு கலைஞருக்கு வயசு 14 வயசு, பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருந்தார். அந்த 14 வயசுல இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக களத்தில் இருந்து போராடியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு நாம மறுபடியும் இந்தி திணிப்புக்கு எதிரான களத்தில் இன்னைக்கு ஒன்று கூடி நிற்கின்றோம். அன்னைக்கு நாம இந்தி திணிப்பு வேறான்னு சொல்லும் போது வடநாட்டிலிருந்து நம்மளை விமர்சிச்சாங்க. நம்மளை இந்திக்கு எதிரான ஒரு இயக்கம்னு விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இந்தி பேசாத மாநிலங்கள்லாம் இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் நம்ம முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவரை இன்னைக்கு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம்னு பல மாநிலங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பின்பற்றுறாங்க, பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பு காஷ்மீர்ல நடந்த ஒரு சம்பவம். காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர், அவங்க பேர் மெஹபூபா முஃப்தி அவர்கள், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீரி. பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவங்க காஷ்மீரியில பதில் சொல்றாங்க. அப்ப அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்
அம்மையாரை பார்த்து குறுக்கு கேள்வி கேட்கிறான். நீங்க தாய்மொழியில பேசுறீங்க, ஹிந்தியில பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொல்றாங்க, முடியாது, நான் என் தாய்மொழி தான் பேசுவேன். என்ன இவ்வளவு தைரியமா கேள்வி கேட்கறீங்களே, நான் உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு ஒரு சவால் விடுறேன். தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் முதலமைச்சர் இருக்கிறார், திமுகவுடைய தலைவரை பார்த்து நீங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் சகோதரி முஃப்தி முகமது அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி மொழி உரிமைன்னு வரும்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாலும் நம்முடைய தலைவரை பார்த்தாலும் கோபம் வருது, பயம் வருது. மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தாரு, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க, குறுக்கு வழியில மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள முயற்சிக்க செய்யறாங்க, குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறாங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் மறுத்தார். ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு, ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது? தமிழ்நாடு ஏத்துக்கலன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு 2500 கோடி தர முடியாது அப்படின்னு சொன்னார் ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் மீண்டும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தா நீ இந்திய திணிக்கிற, குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க பார்க்கிற, சமஸ்கிருதத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க பார்க்கிற, 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய தமிழ் மக்கள் மீது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பார்க்கறாங்க, ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா தமிழ்நாடு என்ன சொல்லுது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுவே நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இல்லாம நம்பர் 1 அடிமை நிரந்தர பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? 2000 கோடி ஆச்சு, ரொம்ப தேங்க்ஸ் ஜி, நீங்க இங்க வர வேணாம் ஜி, நானே டெல்லிக்கு வரேன், மூஞ்ச மூடிட்டு வந்துடுறேன், 4 கார் மாறி வந்துடுறேன், நீங்க எங்க நீட்டாலும் நான் கையெழுத்து இல்லை, குட்டிக்கரணை கூட போடுறேன். நடந்திருக்குமா? நடந்திருக்காது. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம். அதனால நீங்க யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு பல மாநிலங்கள்ல அவங்களுடைய தாய்மொழி காண போச்சு. உதாரணத்திற்கு ஹரியானா மாநிலம், அவங்களுடைய தாய்மொழி ஹரியானவி, ஹிந்தி புகுந்ததுனால இன்னைக்கு அவங்க தாய்மொழி காண போயிடுச்சு. பீகாருடைய தாய்மொழி பீகாரி, ஹிந்தி உள்ள புகுந்து அவங்க தாய்மொழியை மறக்கடிச்சிருச்சு. சத்தீஸ்கருடைய தாய்மொழி சத்தீஸ்கரி, உத்தரப்பிரதேசோட தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழி இந்த மாநிலத்துல எல்லாம் ஹிந்தி உள்ள புகுந்துருச்சு, அவங்களுடைய தாய்மொழியை மறந்துட்டாங்க. இப்படி பல தாய்மொழிகளை விழுங்கின மொழி இந்தி மொழி. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியில இந்தி திணிப்பை எப்போதும் எதிர்ப்போம்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதியோடு இருக்கின்றார். ஏன்னா இது தந்தை பெரியார் அவர்கள் மூட்டிய நெருப்பு. பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் வளர்த்தெடுத்த நெருப்பு. நம்முடைய தலைவர் இன்னைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்பு கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் பரவிக்கிட்டு தான் இருக்கும்.
அதனால இன்னைக்கு தீ பரவட்டும் சொன்னா ஒரு கூட்டத்திற்கு பயம் வருது, எதிர்க்கிறாங்க. இப்ப தேர்தல் வேற நெருங்கிடுச்சு. இன்னும் 3 மாசத்துல தமிழ்நாட்டுக்கு தேர்தல். இதுவே பாஜக தலைவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் தான் பாஜகவினருக்கு தமிழ்நாட்டுக்கு ரூட் தெரியும், நம்ம மேல பாசம் அதிகமாகும், திருக்குறள் பேசுவாங்க, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அது வெறும் டிராமா, நடக்காது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. இதே பிரதமர் 2 வருடங்களுக்கு முன்பு 1.5 வருடங்களுக்கு முன்பு பீகார் தேர்தலில் பிரச்சாரத்தில் போய் கலந்து கொண்டு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். பீகார்ல, ஒடிசாவில் பேசினார். மணிக்கன் ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தை கலந்துக்கிட்டு பேசினாரு. கோவில் சாவிய, அங்க இருக்கக்கூடிய ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோயில் சாவிய ஒரு தமிழர் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு பேசி தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்தினவர் நரேந்திர சிங் மோடி அவர்கள். பீகார் தேர்தலில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்ன பேசினாரு? அங்க இருக்கக்கூடிய தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை கலந்துக்கிட்டு என்ன பேசினாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை தமிழ் மக்கள் அடிச்சு துன்புறுத்துறாங்க, அவங்கள சுதந்திரமா வேலை செய்ய விடலன்னு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கொச்சையா பேசுற கூட்டம் தான் இந்த ஒன்றிய பாஜக கூட்டம். எனவே நீங்க திருவள்ளூர்கிட்ட போய் தமிழ் டியூஷன் கத்துட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே இந்த பாசிச கூட்டத்தை ஏத்துக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க. உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்கு, பிரதமருக்கு நம்முடைய தமிழ் மொழி மீது அக்கறை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கி இருக்கணும். கொடுத்தாங்களா? இன்னைக்கு 8 கோடி பேர் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய தாய்மொழியா வணங்கி தமிழ் பேசிட்டு இருக்கிறோம். போன 5 வருஷத்துல ஒன்றிய அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்குற நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 150 கோடி. ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஒதுக்கின நிதி வெறும்